வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி குறித்து டெல்லியில் ஆலோசனை. புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு. தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் தீர்த்தவாரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மீண்டும் வேலை தர வலியுறுத்தி தனியார் உணவகம் முன்பு மிரட்டிய நபர். பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். கூட்டணி குறித்து ராகுல் காந்தியிடம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கூட்டணி குறித்தும் தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் டெல்லியில் புதுச்சேரி காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே மற்றும் இந்தியா பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் உணவகம் முன்பு வேலை தராததை கண்டித்து சென்னையை சேர்ந்த ஒருவர் உடல் முழுவதும் தீ வைத்து மிரட்டிய நிலையில் தீ அவர் உடல் முழுவதும் பரவியதை அடுத்து காவல்துறையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது கூல்கேட் என்கிற உணவகம். இந்த உணவகத்தில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பணியாற்றியவர் சென்னையை சேர்ந்த வெங்கடேசன். இவர் உணவகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது உணவகத்தில் பணிபுரிந்த பெண்ணுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டதால் நிர்வாகம் அவரை கண்டித்து வேலையை விட்டு நிறுத்தியுள்ளது. இதனால் 5 மாதங்களாக வேலையில்லாமல் இருந்த அவர் கடந்த 2 மாதங்களாக தினந்தோறும் வந்து வேலை கேட்டுள்ளார். மேலும் நிர்வாகத்துடன் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். இதனால் வேலை வழங்காமல் இருந்த நிலையில் திடீரென உணவகத்தின் எதிரே உள்ள போக்குவரத்து தடுப்பில் ஏறி நின்று கொண்டு மீண்டும் வேலை கேட்டதோடு கையில் பெட்ரோலுடன் தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் திடீரென பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நிலையில் உணவகத்தை நோக்கி ஓடி வந்துள்ளார். அப்போது உணவகத்தில் இருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அவரை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவறான தொடர்பால் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் வேலை வழங்க வேண்டும் என மிரட்டல் விடுத்து தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டி ஓஷன் பார்க்கில் பாரம்பரிய கலை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் காணும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தாருடன் பொழுதுபோக்கு மையங்களுக்கு சென்று வந்தனர். அதேபோல் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையத்தில் உள்ள பாண்டி ஓஷன் பார்க்கில் உள்ள பொழுதுபோக்கு சாகச விளையாட்டு பார்க்கில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று காலை முதல் குவிந்தனர். அங்குள்ள பல்வேறு வகையான சாகச விளையாட்டுகளில் கலந்து கொண்டு படகு சவாரியும் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பாரம்பரிய கலையான தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வேடமணிந்த கலைஞர்களும் கலந்து கொண்டனர். நேற்று காலை தொடங்கிய அந்த கலை நிகழ்ச்சி மாலையில் நிறைவு பெற்றது. அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய நடன கலைஞர்களுடன் சேர்ந்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பாண்டி ஓஷன் பார்க் மேலாண் இயக்குனர் அன்பு தலைமையில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ரோப் மரியான் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் ஜீவானந்தம் நினைவு தினத்தையொட்டி சாரம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜீவானந்தம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், AKD ஆறுமுகம், பாஸ்கர், சாய் சரவணகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் இளைஞர்கள் இணைந்து 10ஆம் ஆண்டு பொங்கல் விழாவினை முன்னிட்டு மகளிர்களுக்கான கோலப் போட்டியினை நடத்தினர்.
அன்புநகர் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் 10ஆம் ஆண்டு பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மகளிருக்கான கோலப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இளைஞர் மன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கோலப் போட்டியில் அன்புநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். வண்ணமயமான மற்றும் பாரம்பரிய வடிவங்களில் அமைந்த கோலங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த போட்டியில் பல்வேறு கோலங்கள் இடப்பட்டு அவற்றை நடுவர் குழுவினர் மதிப்பீடு செய்தனர். கோலங்களின் அழகு, வடிவமைப்பு மற்றும் நேர்த்தியை அடிப்படையாக கொண்டு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் நிறைவு விழாவில் வழங்கப்பட உள்ளதாக இளைஞர் மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் மன்ற நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோவில்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவ சுவாமிகளின் தீர்த்தவாரி நடைபெற்றது. மேலும் சுவாமிகளின் முன்னிலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர்களை அலங்கரித்து தீர்த்தவாரிக்கு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு எழுந்தருளச் செய்வர். தை அமாவாசையை முன்னிட்டு காலை தீர்த்தவாரிக்காக மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், முத்துமாரியம்மன், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி, தண்டு மாரியம்மன் மற்றும் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் எழுந்தருளினர். கடல் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் மற்றும் புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் GN பாளையம்பேட் இளைஞர்கள் நடத்திய 10ஆம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட GN பாளையம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம், புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் GN பாளையம்பேட் இளைஞர்கள் சார்பில் 10ஆம் ஆண்டு பொங்கல் விழா புதுவை தாய்மண் கலைக்குழுவின் கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு துவங்கியது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டி, பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி, இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா மற்றும் புதுச்சேரி வெற்றி கலைக்கூடம் நாடகம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் நாளில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் போதி கலைக்கூடம் தலைவர் ஆனந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நிறுவனர் கலைமாமணி, ஆறு செல்வம், புண்ணியகோடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் பொன் ஆறுமுகம், வீரக்கண்ணு, வீரமுத்து, புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கனகராஜ், ரகு சாலமன், பாலசுப்ரமணியன், ஹரிஹரன், சத்யசீலன், கவியரசன், ஜெயபிரதாப், அன்புமணி, மதி, வசந்தன், ஆதித்யன், ஜெகன், கிருஷ்ணா, கவிப்பிரியா, முகிலன், ரவிச்சந்திரன், சுபாஷ், அஜய், கபிலன், சாரதி, சஞ்சய், ஆதி, வசந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் MGR அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் MGRின் 109வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மற்றும் டாக்டர் MGRின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், தேசிங்கலு, நாராயணன், தண்டபாணி, மங்களம், மணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம், சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு
திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பாக நடைபெற்ற கோல போட்டியை பச்சையப்பன் அறக்கட்டளை தலைவரும் சமூக சேவகருமான கருணா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தியாக முதலியார் வீதியில் சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் மெகா கோல போட்டி நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற கோல போட்டியை பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்கிற மனோகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் 220 பெண்கள் பங்கேற்று ரங்கோலி, சிக்கு கோலம் உள்ளிட்ட கோலங்களை இட்டு அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக ஜனநாயக இயக்கங்களின் தலைவர்கள் டிவி நகர் ராஜா, பிரகாஷ், அழகர், மகளிரணி நிர்வாகிகள் புஷ்பலதா, சுஜி, பாரதி, கவிதா, கலைமதி, தமிழரசி, சத்யா, கீர்த்தி, ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, செந்தில், ஜோசப், ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோல போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறும் பெண்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெறவுள்ளது. காணும் பொங்கலை ஒட்டி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சமூக சேவகர் ஜமாலுதீன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பொங்கல் பண்டிகை புதுவை முழுவதும் அனைத்து கிராம மற்றும் நகர பகுதிகளில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜமாலுதீன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சில பகுதியை சேர்ந்த கிராமத்தினர் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிமுக நிறுவனர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதியின் சார்பாக பிரம்மன் சதுக்கம் அருகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இறுதியில் அனைவருக்கும் பொங்கல் காசு கொடுத்து பொங்கல் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையிலும் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் கணேசன் இவர்களின் முன்னிலையிலும் மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேலு, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனன், தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், சிவ ரவி, பாலு, செங்கேணி, ரவி, நாகப்பன், கோபி, கலைச்செல்வம், மணி, காந்திப்பன், முத்துலிங்கம், ராமலிங்கம், ராஜி, ஜெயபாலு, அசோக்ராஜ், பாரதி, காத்தவராயன், குமரேசன், நாகராஜ், சின்னத்தம்பி, முகமது, ராமலிங்கம் என கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு புரட்சித் தலைவரின் நாமம் போற்றி புகழ்பாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பெண்ணாடத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஓபிஎஸ் அணியினர் சார்பில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தொளார் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் பெண்ணாடம் நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ், திட்டக்குடி தொகுதி பொறுப்பாளர் செல்வம், நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் காந்தியர் திடல், RS பிள்ளை வீதி மற்றும் வேதவள்ளி அறக்கட்டளை உள்ளிட்ட பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் RS பிள்ளை வீதி, வேதவள்ளி அறக்கட்டளை, காந்தி திடல் உள்ளிட்ட பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் மறைந்த எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 109 கிலோ கேக் வெட்டி அன்னதானம் வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து நகர அம்மா பேரவை செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் அன்னதானம் வழங்கினார். இதேபோல் திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் ஆர்.எஸ். பிள்ளை வீதியில் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளையும் வேட்டி சேலை, ஹாட்பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்டங்களை முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானத்தையும் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கினார். இந்த நிகழ்வில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிமுக மாநில, மாவட்ட, நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உப்புவேலூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி கோலவிழி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உப்புவேலூர் கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி கோலவிழி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக தமிழ் தை மாதத்தின் 4வது நாள் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான சுப நேரத்தில் சடங்குகள் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ருத்ரா ஹோமம், லட்சுமி குபேர ஹோமம், நவகிரக ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், வாஸ்து ஹோமம், சரஸ்வதி ஹோமம், சிவசக்தி ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆன்மீக நண்பர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கோவில் அறங்காவலர் குழுவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி குறித்து டெல்லியில் ஆலோசனை, புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு. தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மீண்டும் வேலை தர வலியுறுத்தி தனியார் உணவகம் முன்பு மிரட்டிய நபர், பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.